வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கனிவடி சேனல். ஏன்டா கனவாந்தெல்லாம் ஒரு நியாயம் வேணாமா? மொட்டை மாடியில ஏன்டா அங்க பிரதர்சனம் பண்ண போறேன் நானு? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப நாள் உயிர் வாழ்றாங்கன்னு சொன்னீங்கன்னா நம்புவீங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்புவீங்க. இந்த இன்ஸ்டா 360 கேமரா வச்சு எந்த வித கிராபிக்ஸ் இல்லாம ஜுராசிக் பார்க்க உள்ள எடுத்துட்டு வர முடியும் சொன்னா நம்புவீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கான் பாருங்க. இல்ல நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க. ரக்கே இல்லாம ஒரு மனுஷன் பறப்பான்னு சொன்னா நம்புவீங்களா? இப்ப பாருங்க எப்படி பறந்துருக்கான்றத. இந்த உலகத்திலே லக்கியான பர்சன் யாருன்னு பாத்தீங்க வந்தாங்க. என்ன தெரியா? இப்ப தெரியுமா பாருங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, தலைவன் மார்வல் ஃபேன் மாதிரி மாசா என்ட்ரி கொடுக்கணும்னு பார்த்தா கடைசியில என்ன ஆயிடுச்சு? தமாசா ஆயிடுச்சு. ஏண்டா தலைமை மேல அப்படி என்னடா கடுப்புல இருந்தீங்க? கண்ணை கட்டி கதவு திறந்து விட்டுருக்கீங்க. என்னடா ட்ரெண்டிங் வீடியோ பண்றீங்க? ட்ரெண்டிங் வீடியோனா இப்படி இருக்கணும். அட இவன் சும்மா தாங்க இருந்தான். இவன் நண்பன் தான் கட்டாந்தர நடந்தா அப்படி மாசா இருக்கும். கம்பி மேல நடந்துச்சான் அப்படின்னா சோலி முடிச்சு. அடடா, நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிக்காம செய்யற விஷயம் பலமுறை நம்மளை யோசிக்க வைக்கும். அந்த மாதிரி சம்பவம் தான் தலைமை இப்ப பண்ணிருக்காப்புல. ஏண்டா நானும் சுத்தி சுத்தி தேரா நம்ம தேடி வந்தவன காணோம். பின்னாடி பாரு பங்கு. அட நாமளும் எவ்வளவு நாள் தான் இந்த விளையாட்டை பார்த்துட்டு இருக்குது. இறங்கி விளையாடணும் விளையாட்ட. ஏங்க நம்ம நண்பனுங்களே எதை செய்யாதான்னு சொல்றோமோ அதை செய்யறவனு ஒரு சில இருப்பானுங்களே, அவனுக்கு செஞ்ச சம்பவம் தான் இது. ஏண்டா எனக்குன்னு வேலை செய்யறத பார்த்தா வேலை செய்ய தெரியாதான் போல இருக்கு. இருப்பா ஒரு வார்த்தை கேட்டோடே என்னடா பண்ணிட்டு இருக்க? தொப்பை இடிக்காம இருக்கிறதுக்கு பள்ளம் போட்டுட்டு இருக்கேன்ப்பா. ஏண்டா ஓனர் வராருனா கொஞ்சம் வேலை செய்யற மாதிரி நடிங்க சொன்னா இவங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்து விட்டாங்க. அவர் கேம்ல பந்தாடிக்கு தான் அனுப்பணும், ஆனா அவர் அடிச்சது என்னவோ. டே மச்சான் சொன்னா கேள்வி, எலக்ட்ரிஷனை கூட்டு வச்சு பாத்துக்கிறேன்டா. டேய் நான் இருக்கும்போது நீ ஏன்டா அதெல்லாம் காசு செலவு பண்ணிட்டு இப்ப நான் ரெடி பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருக்கான் பாருங்க. மைண்ட் ரொம்ப டென்ஷனா இருக்கேன்றதுக்காக இந்த இடத்துக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்காக வந்திருக்காரு. அப்புறம் என்ன ரிலாக்ஸ் ஆச்சா? ஏன்டா இங்க வந்தன்ற அளவுக்கு மறுபடியும் டென்ஷன் தான் ஆச்சு. அது ஒண்ணு இல்லைங்க, காய்கறி வாங்கிட்டு சீக்கிரம் வந்தாதான் வீட்டுல சாப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. எவன்டா அவன் நம்ம ஃப்ளோரை மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு லைட்டா நவுத்தினாரு. யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? ஏங்க ஓட்ட தெரியாத நண்பங்கிட்ட வண்டியை கொடுக்கறதும் கொல்லிக்கட்டையை கையில கொடுக்கறத சமாங்க, புரியலையா? இப்ப பாருங்க. என்னடா ஊரே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா? அப்படி என்ன பண்ணான்னு கேக்குறீங்களா? வேற என்ன சம்பவம் தான். பங்கு கொஞ்சம் அசதியா இருக்கு, கொஞ்சம் வண்டியை பார்க் பண்ணுன்னு சொன்னாங்க. பண்ணானா? அன்லக்கி பர்சனா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா நேர்ல பாத்துருக்கீங்களா? நான் காட்டுறேன் பாருங்க. அதை வந்து உட்கார பாருங்க. வெள்ளை டிஷர்ட் அவன் தான். அது ஒண்ணும் இல்லைங்க, பசங்களுக்கு ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்களா, அதனால குழந்தைங்களோட குழந்தையா விளாடலான்னு பாத்துரு. கடைசியில என்ன பேஷண்டா தான் என்னாரு. அட நண்பன் கூட ட்ரிப்புக்கு போறமே போற வரவன வம்பிழ் போனே எடுத்திருக்காரு. அவன் நண்பன் மேல என்ன காண்டல தான் தெரியல. அச்சாம் பாருங்க பிரேக் வந்தவன் 4 எரும மாட்டை ஒன்னா முழுங்கான் பொழுது அந்த அளவுக்கு வந்திருக்கான். ஆபத்தில் உதவனே நல்ல நண்பன் சொல்லுவாங்க, ஆனா எனக்கு அமைஞ்சதெல்லாம் விட்டு ஓரத்தான் தாங்குது. எங்க 2 பேரும் ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே இன்னும் பிறந்த வரலான மனப்பால் குடிச்சிருக்காங்க. நான் ஆவின் பால் தாங்க குடிச்சேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க. இவனுக்கு 2 பேரும் அசந்த நேரத்துல அண்டால யானையை சொல்லுவான் பாருங்க, அவன் தாங்க கில்லி. தக்காளி நான் இருக்கிறவரெல்லாம் என் தலைவன் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அடே உன்னை வச்சுட்டு உன் தலைவனை பொழந்து கட்டுறானுங்க பாரு, போய் காப்பாத்துறா. இவன் இந்த ஜென்மத்துல காப்பாத்த மாட்டான். என்னதான் ஜப்பான்காரன் வண்டியை கண்டுபிடிச்சாலும் சில பல சமாச்சாரங்கள் நம்ம பசங்க தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இது. அடே என்னடா சொல்றா? ஹாஸ்டலுக்குள்ள பாம்பு வந்துருச்சா? நீ ஒன்னே கவலைப்படாத, நம்ம பையன் உள்ள ஒருத்தன் இறங்கி இருக்கான் மகுடி ஊதி பாம்பு பிடிக்க. தாத்தா சொன்னா கேளு தாத்தா, வவ்வால் போஸ்லாம் வேணாம். அப்புறம் பாட்டிக்கு பதில் சொல்ல முடியாது. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சொந்தக்காரங்களும் சேர்த்து சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சே. ஏன்டா ரொம்ப நேரம் டிராவல் பண்றமே, கொஞ்சம் இறங்கி ரெஸ்ட் எடுப்பான்னு பார்த்தா ஜம்மா கிட்டதான் அவசரம் அடைப்போம். எடுப்பானா தலைமை பண்ணாம பாருங்க ஜம்பு. வாழ்க்கையில வெற்றின்றது எல்லாருக்கும் தேவைங்க, ஆனா அந்த வெற்றி வேணும்னா பொறுமை முக்கியம், அப்படித்தானே? யூடியூப்ல புதுசா அனிமல் கேர் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களா? நீ ஆரம்பிச்சதெல்லாம் இருக்கட்டாங்க, முதல்ல உன் அனிமலை கேர் பண்ணிக்கா ஒழுங்கா. எங்க பிடிச்சிருக்க பாரு உயிர் நாடிலன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடிக்கடி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது குலைச்சிட்டே இருந்திருக்கான். ஐயோ அவன் ரொம்ப கோவக்காரப்பான்னு சொன்னாங்க. அப்ப நாங்களாம் அப்பல யாருன்னு எடுத்தாம பாருங்க ஆயுதத்தை. உடனே பொட்டிப்பா மாட்டீங்கன்னா
ஏன்டா சின்ன மரம் இது ஏறதுக்கு உங்களுக்கு நான் இது பண்ண 41 அடி இருக்குமா? இது ஏறதுக்கு அவங்களால முடியல. இப்ப பாருன்னு சொல்லிட்டு யாரா பாருங்க நம்ம நார்த் இந்தியனு. அரே பையா ஹாஸ்பிட்டல் கித்தனை கிலோமீட்டர்? இவ்வளவு அவசரமா எங்கடா போயிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு நான் ஃபிஷ் பெடிக்யூர் பண்ண போறேன்னு சொன்னா அப்படின்னா என்னன்னு கேட்டதுக்கு ஒரு மீன் இருக்கிற பாத்திரத்துல நம்ம காலை வச்சுன்னு வச்சுக்கோ அந்த மீனுங்கெல்லாம் நம்ம காலை கடிக்கும். இது ஒரு மருத்துவ குணம்டா. உனக்கு புரியலையா? நான் பண்றேன் வந்து நேர்ல பாருன்னு சொன்னாங்க. ஏன்டா காலை வச்சு 2 செகண்ட்ல 20 மீனை கொண்டு இருக்கே. சாட்ச தோச்சி எத்தனை நாள் ஆச்சு? சுமாரா 3 மாசம். போய ஆமா தைரியம் இருக்கவெல்லாம் போகாதீங்க. தைரியமே இல்லாதவன தைரியமா போ தள்ளி. அப்படி எங்க இவன் அமைச்சிருக்கான்னு கேக்குறீங்களா? தேனி எடுக்கிறதுக்காக தேன் கூட்டுக்கு அமைச்சிருக்கானுங்க. ஆனா ஆபரேஷன் சக்சஸ் அவருக்கு தான் ஃபெயிலியர். இவனை பார்த்தா கொள்ளடிக்கு வந்த மாதிரி இருந்துட்டு அட இல்லங்க காமெடி பண்ண வந்திருக்கான். வேணா பாருங்க. வாங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ அது கீழே வந்து அதை மட்டும் எடுத்து கொடுங்க. ஏன்டா கேம் நல்லா இருக்குமான்னு 10,000 தடவை யோசிச்சிங்களே. ப்ராப்பர்ட்டிலாம் நல்லா இருக்கா செக் பண்ணீங்களாடா? பாருங்கடா என்ன ஆகிருக்குன்னு. ஏங்க இதை பல வித்தியை தெரிஞ்சவங்க கூட கம்முன்னு இருப்பாங்க. இந்த ஒரே ஒரு வித்தியை கத்துட்டு இவனுக்கு பண்ற அளப்பற இருக்கு பாருங்க. டேய் மச்சான் ரொம்ப வெயிட்டா இருக்குடா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. ஐயோ இவனையா கூப்பிட்ட? இவன் தீரழுத்து தெருவில் விட்டுருவான்டா. ஏங்க ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில அடி விழலாங்க. அடிய வாழ்க்கையா இருந்தா என்ன பண்ணுவான்? ஜாண்டி பால் மாட்டினா பரவாயில்ல. குச்சி வச்சு குத்தில செருப்பு தூக்கி அடிக்காத சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முடிச்சிட்டாங்க. அடி எவன் பார்த்த வேலைடா இது? எங்க உலகத்திலேயே ஆகச்சிறந்த முட்டாள் யாரும் பார்த்தீங்க வர பாருங்க. இவன் தாங்க ரோடு போட்டு இருக்காங்க. கொஞ்சமா நிக்கிறானா பாருங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அதுக்காகவே அவன் எப்படி வாங்கி கட்டிக்கலான்னு பாருங்க. இவன் ஏன்டா கோச்சிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க. இவன் ஹேர்ஸ்டைல பார்த்தா அவன் ஏதோ கலாச்சிட்டு இருக்கான் போது. இவன் கலாய்க்கிற அளவுக்கு அந்த ஹேர்ஸ்டைல் ஒன்றும் கொடூரமா இல்லையே. எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணா நம்மளுக்கு என்ன மரியாதை? நம்ம டேபிள்ல ஏறி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு அக்கா பண்ணாங்க. கடைசியில என்னாச்சுன்னா அடி பாவீங்களா வண்டியை ரோட்ல ஓட்ட சொன்னா வீட்டு மேல ஓட்டி வச்சிருக்கீங்க. சாரி நான் தெரியாம வைக்கிற போட்டோம். அடியே இது ஸ்கூட்டி கீரே கிடையாது. இதுக்கு யாரையா மாத்திர. இந்த வீடியோ ஸ்பெஷலா என் ஃப்ரெண்ட்ஸுக்காக டெடிகேட் பண்றேன். ஏன்னா போன வாரம் ஒருத்தன் ஃபோன் பண்ணி உனக்கு என்ன மச்சா கஷ்டம் உன்ன மாதிரி வாழணும் மச்சான்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு இந்த வீடியோ தான் ஞாபகம் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்டு சொல்லியிருப்பானா அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏண்டா இந்த வீடியோவை நீ கிரியேட் பண்ணதை விட பேக்ரவுண்ட்ல ஒரு சவுண்ட் ஒன்று கொடுத்துருக்க பாரு. அருமடா. ஏண்டா மாஸ்க் இல்லாம வியாபாரம் பண்ண கூடாது சொன்னதுக்கு என்ன பண்ணிருக்கான் பாரு. இவன் முட்டாளா இல்ல நம்மள முட்டாளு நினைச்சிட்டு இவன் பண்ணிட்டு இருக்கானான்னு தெரியலையே. சும்மா சொல்லக்கூடாதுங்க. இவரோட மெமிக்ரி திறமையை பார்த்து அந்த நாயை கொஞ்சம் ஸ்டன் ஆயிடுச்சுன்னா பாத்துங்க. நம்ம வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.